எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யூத திருமணத்துல 3 பகுதிகளாக காணப்பட்டது. முதலாவதாக ஒரு என்கேஜ்மெண்ட், அது நிச்சயார்த்தம் நடந்தது. பெற்றோர்களால் இது நடத்தப்பட்டது. இரண்டாவது, சில மாதங்களுக்கு பிறகு அல்லது ஒரு வருடம் அதற்கு மேலும் மணமகள் வீட்டில் ஒரு திருமண விழாவை நடத்தினார்கள். மூன்றாவது, மணமகன் வீட்டில் ஒரு திருமண விருந்து நடத்தப்பட்டது. மணமகன் வீட்டில் என்ன ஒரு திருமணம் நடத்தப்பட்டது, விருந்து. இந்த விருந்து மிக முக்கியமான ஒரு விருந்தாய் காணப்பட்டது. இந்த விருந்து ராத்திரியில தான் இது நடக்கும். இந்த விருந்து சில நேரம் ஒரு வாரமாய் இந்த விருந்து நடக்கக்கூடும். இந்த விருந்துக்காக அநேக பணங்களை அவர்கள் செலவழிப்பார்கள். இந்த விருந்து மிகவும் ஒரு சிறப்பான விருந்தாய் காணப்பட்டது. எல்லாரும், அங்க இருக்கிற எல்லாரும் இந்த விருந்துல பங்கு பெற அவர்கள் மனதுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். மணமகளும் மணமகனும் கைகோர்த்து ஊர்வலமாக நடந்து வருவார்கள். அவர்கள் வரும் பொழுது மக்கள் விளக்குகளை பிடித்துக் கொண்டு தெருவில் ஒரு கொண்டாட்டமாய் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். இதுதான் இந்த மத்தேயு 25 ஸ்டோரி, இந்த உவமைக்கு ஒரு பேக்ரவுண்ட். அப்ப யோசித்து பாருங்க, மணமகனும் மணமகளும் கைப்பிடித்து அந்த விழாவில் வந்து கொண்டிருக்க முழு இடமும் எல்லாம் லைட் போட்டு இதுகளை லேம்களை பிடித்துக் கொண்டு எல்லாரும் சத்தமாய் அவர்களை வரவேற்பார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம், ஒரு விழா. இந்த மருமகன் வீட்டில இது நடக்கும். மத்தேயு 25 1 13 வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த கன்னிகைகள் சாலையோரம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தீவட்டிகள் ஏற்றப்பட்டு மணமகனும் மணமகளும் வருவதற்காக ஆவலோடு இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, உங்க மனசுல எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. நீங்க யாராவது ஒரு வெட்டிங்க்கு கிஃப்ட் இல்லாம போவீங்களா? போக மாட்டீங்க. என்ன, கையில் ஒரு கிஃப்ட் எதனாலும் வாங்கிட்டு போவீங்க. இப்ப எல்லாரும் ஆயத்தம், இந்த பெரிய பண்டிகைக்கு எல்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் சந்தோஷமா அங்க நின்று கொண்டிருக்கிறாங்க. 10 கன்னிகைகள் அங்கே அவர்கள் அந்த தீவட்டியோ அந்த லேம் அந்த விளக்கை வைத்துக் கொண்டு அவர்கள் நிற்கிறார்கள். மனுஷ குமாரன் வரும் நாளையோ நாளிகையோ யாருக்கும் புரியாதபடியினால நாங்கள் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த உவமையில் நாங்கள் கற்றுக்கொள்கிறது என்ன? அம்மா வாசிங்க. இந்த உவமை மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்ன? இரண்டாவது, நமது ஆவிக்குரிய தயார் நிலை எப்படி உள்ளது? மூணாவது, நாம் எவ்வளவு துரிதத்துடன் செயல்பட வேண்டும்? நாலாவது, கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் எவ்வளவு ஆயத்தத்துடன் இருக்க வேண்டும்? ஐந்தாவது, காலம் போவதற்கு முன்பாக மற்றவர்கள் ரட்சிக்கப்பட நாம் எவ்வளவு விரைவாக செயல்பட வேண்டும்? அப்ப யோசித்து பாருங்க, இந்த உவமை 10 கன்னிகைகளை பற்றியது. 5 பேர் புத்திசாலிகள், 5 பேர் புத்தியற்றவர்கள். 5 விளக்குகளில் எண்ணெய் இருந்தது, 5 விளக்குகளில் எண்ணெய் இல்லை.
5 கன்னிகைகள் தயாராக இருந்தனர். 5 கன்னிகைகள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். 5 கன்னிகைகள் திருமண விருந்தில் கலந்து கொண்டார்கள். ஆனால் மற்ற 5 கன்னிகைகளும் அந்த வாய்ப்பை இழந்து விட்டார்கள். முதலாவது குறிப்பை எழுதிக் கொள்ளுங்கள். 10 கன்னிகைகளும் ஒரே மாதிரியாக இருந்தனர். உங்களுக்கு இப்ப ஒரு குவிஸ். இந்த 10 கன்னிகைகள்ல யாராவது சொன்னீங்கன்னா அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் யாருன்னு நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தருவேன். பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வர்ற எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. என்ன ஒருத்தர் ஒரு அல்லேலூயா சொல்லாம இருக்கிறீங்க? சர்ச்சுக்கு வர்ற எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். எப்படி எல்லாம் போய்கொண்டிருக்கிறது? எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கின்றது. சந்தோஷமா இருக்கின்றீர்களா? சந்தோஷமா இருக்கின்றேன். எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இந்த கும்பாலத்துல 5 புத்தி உள்ளதா இருக்கும். 5 உட்கார்ந்து ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சில் சொன்னாரா, யாரு நம்ம சபைக்கு 5 லட்சம் கொடுக்கிறவங்க எழும்பி நில்லுங்க என்று சொன்னா, ஒரு தம்பி நல்லா தூங்கிட்டு இருந்தானா, அவன் எழும்பிருங்கன்னு சொன்னதுதான் அவனுக்கு கேட்டுச்சு. அவன் உடனே எழும்பி நின்னானா. அப்ப பாஸ்டர் சொன்னாராம், ஜெபத்தை கேட்கிறவர் என் தேவன். யோசித்து பாருங்க, இந்த கும்பாலத்துல ஒரு சைடுல 5 இன்னொரு சைடுல 5 இருக்கும். பாஸ்டர் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் சத்தியத்தை இன்னைக்கு போதிக்க போறேன். அப்ப நீங்களே டிசைட் பண்ணி கொள்ளலாம். நீங்க புத்தி உள்ளவர்களா, புத்தி அச்ச கன்னிகைகளா, எந்த குரூப்ல இருக்கிறீங்க? புத்தி அச்ச கன்னிகை குரூப்ல இருந்தா டக்குன்னு ஜாயின் பண்ணிருங்க புத்தி உள்ள குரூப்ல. அதனால உங்க வாழ்க்கையில மணவாளன் வரும் பொழுது, ஐயோ ஹல்லேலூயா, எக்கால சத்தத்தை நாங்கள் கேட்கும் பொழுது, ஐயோ ஆண்டவருக்குள் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ள படுவார்கள். நாங்கள் இயேசுவோடு எப்பொழுதும் இருப்போம். கையுள்ளவர்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துக. இந்த 10 கன்னிகைகளும் முதலாவது அனைவரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இரண்டாவது அனைவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்றுக்கொண்டனர். மூணாவது 10 பேரும் மணமகனுக்காக காத்திருந்தார்கள். நான்காவது அவர்கள் அனைவரிடமும் தீவட்டிகள் இருந்தன. ஐந்தாவது 10 கன்னிகைகளும் மணமகனை காண விரும்பினர். ஐந்தாவது 10 கன்னிகைகளும் சரியான காரணத்திற்காக சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருந்தனர். ஆறாவது அவர்கள் அனைவரும் திருமண விருந்துக்கு செல்ல விரும்பினர். ஆரம்பத்தில் எல்லாருடைய விளக்குகளிலும் எண்ணெய் இருந்தது. மணமகனுக்காக காத்திருந்த போது அனைவரும் தூங்கிவிட்டனர். நள்ளிரவு மணமகன் வந்து விட்டார் என்ற அறிவிப்பு வந்தவுடன் அனைவரும் விழித்துக் கொண்டனர். 10 கன்னிகைகளும் விளக்குகளை ஆயத்தம் செய்ய எழுந்தார்கள். மணமகனின் வருகைக்காக அனைவரும் சமமாக தயாராக இருந்ததாக தோன்றியது. இவர்கள் 10 பேரும் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரி இருந்தார்கள். ஆனால் ஒரே விஷயத்துல ஒரு மாற்றம் இருந்தது. அதுதான் நம்முடைய செய்தி இன்னைக்கு. அந்த ஒரு விஷயம் என்ன? ஒரே ஒரு விஷயம் தான். எல்லாம் உங்களை பார்த்தா நல்லா இருக்கு. அந்த ஒரே ஒரு விஷயத்துல தான் ப்ராப்ளமே. அந்த ஒரே ஒரு விஷயம். எல்லாம் நல்லா இருக்கு. சர்ச்சுக்கு வர்றீங்க, ஆஃபரிங் போடுறீங்க, பாட்டு பாடுறீங்க, உட்கார்ற இடத்திலேயே உட்கார்றீங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் என்ன?
எக்ஸ்ட்ரா ஆயில் இல்ல, எக்ஸ்ட்ரா ஆயில் எண்ணெய் கிடையாது. உங்க வாழ்க்கையில சில நேரம் பாவங்கள் உங்களுக்குள்ள அதிகரித்திருக்கலாம். கால சத்தத்தை கேட்கும் பொழுது எண்ணெய் இல்லாமல் விட்டுவிடப்படவிடக் கூடாது. ஹல்லேலூயா. சபைக்கு போறது நல்லது, கை தட்டுறது நல்லது, பாட்டு பாடுறது நல்லது, இயேசுவை துதிக்கிறது நல்லது, நல்ல பாடல்களை எடுத்து பாடுகிறது நல்லது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல எங்கேயோ தப்பா போயிருக்கு. என்ன இல்ல? பக்கத்துல சொல்லுங்க, சர்ச்சுக்கு வர்றது நல்லது, ஆனாலும் என்ன நமக்குள்ள இருக்கணும். அங்கதான் நமக்குள்ள விடுதலை வரும், அங்கதான் நமக்கு வெற்றி வரும், அங்கதான் எங்களுக்கு ஒரு சமாதானம் வரும், அங்கதான் எங்களுக்கு விடுதலை வரும். தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாரும் சமமாய் காணப்படுகிறீர்கள். 10 கன்னிகைகள் போல. ஆனா 5 பேரு ஆயத்தம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடுத்த குறிப்புக்கு போகலாம். 5 புத்தியுள்ள கன்னிகைகளுக்கும் 5 புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கும் இருந்த ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன? 10 பேரும் ஒரே ஒற்றுமையா இருந்தாலும் ஒரு முக்கியமான வேறுபாடு காணப்பட்டது. எக்கால சத்தம் கேட்கத்தான் தெரியும். ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர், என் புருஷன் சபையில தேவதூதன், வீட்டுல லூசிபர், வீட்டுல லூசிபர். சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கை இப்படியே அசையும், உடம்பெல்லாம் அசையும். வெளிப்படையாக அந்த 10 கன்னிகைகளும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய வெளி தோற்றம் முக்கியம் அல்ல, நம்முடைய எண்ணெய் தான் முக்கியம். அவர் ஆயில் இஸ் இம்பார்ட்டன்ட். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் முக்கியம். ஆமென், ஆமென். இந்த காலத்துல நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம், எல்லா அந்நிய பாஷையில நம்ம பேசுறோம், ஆனா நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் எங்களுக்கு முக்கியமான ஆயத்தம் உள்ளதாய் இருக்க கிருபை செய்கிறது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வேஷத்துல வாழ்றதுல ஒண்ணு இல்ல. நான் சொல்லுவேன், அவுட் சைட் பட்டர், இன்சைட் கட்டர். அவுட் சைட் பட்டர். ஆனா யோசித்து பாருங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம் இந்த 5 கன்னிகைகள்கிட்ட இருந்துச்சு. அது என்ன? அது என்ன? எண்ணெய். அது அபிஷேகம். என்ன? உங்களுக்கும் இந்த உலகத்துல இருக்கிற கன்னிகைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் அபிஷேகமா. சத்தமாய் கரங்களை தட்டி, ஆமென், ஹல்லேலூயா. நாங்க அவங்க இல்ல. ஹல்லேலூயா. இப்ப நீங்க அந்த வெட்டிங்ல இருந்திருந்தா நீங்களே செக் பண்ணி இருப்பீங்க, அவங்க வரலையா? ஐயோ, அவங்க எங்களோட தானேப்பா இருந்தாங்க, எப்ப பார்த்தாலும் ஃப்ரண்ட் ரோல தானே உட்கார்ந்து இருப்பாங்க, முதல் வரியில தான் உட்கார்ந்து இருப்பாங்க, பைபிள் கையில தான் வச்சிட்டு இருப்பாங்க, எப்ப பாரு முன்னால உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களே வரலையா? உங்களுக்கே ஷாக் ஆயிரும். வெளிப்படையான அபிப்பிராயம் உள்ளத்தை காண்பிக்காது. உண்மையான பிலிவர் என்றால் உள்ளத்துக்குள்ள அபிஷேகம் இருக்கிறவர்கள் தான் உண்மையுள்ள விசுவாசிகள். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அஞ்சாவது வசனத்தை வாசிங்கம்மா.
மணவாளன் வர தாமதித்த போது, எல்லாரும் சொல்லுங்க சத்தமாய். மணவாளன் வர தாமதித்த போது ஆ, அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். மணவாளன் வர தாமதம் ஆகிட்டு. மணவாளன்ட்ட கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா இது அவர் ஃபங்க்ஷன். ப்ரோக்ராம தள்ளி வைக்க முடியாது. மணமகன் வர மட்டும் காத்து கொண்டிருக்கணும். தம்பி, இயேசு இன்னும் வரலன்னு நீ இயேசுவை விட்டுட்டு போயிடாத. ப்ரோக்ராம தள்ளி வைக்க முடியாது. மணமகன் வர மட்டும் நாங்க வெயிட் பண்ணணும். ஆமென். இதுதான் உண்மையான சபை. ஆமென். ஆமென். உண்மையான சபை ஆண்டவருக்காய் காத்திருக்கிற சபைதான் உண்மையான சபை. ஆமென். எக்கால சத்தத்தை கேட்கிற சபை. மணமகன் ஒருவேளை வர தாமதமானால் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து, புத்தியுள்ள கன்னிகைகள் போல எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் தாமதிக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். மத்த 5 பேரும் நினைச்சாங்க அவர் சொன்னா டைமுக்கு வந்துருவாருன்னு. They took it for granted. அப்படின்னா தமிழ்ல they took it for granted. அவங்க ஏனோ தானோ ஆமா அப்படியெல்லாம் இல்ல, அசால்ட்டா. அவங்க தாமதத்தை எதிர்பார்க்கல. அவர் சொன்னா வந்துருவாரு என்று யோசிச்சு ஆயத்தம் இல்லாம வந்தாங்க. தம்பி, நம்ம வாழ்ற வாழ்க்கை ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் எங்களை மாற்ற வேண்டும். நல்லா கைதட்டி ஆண்டவரை. இயேசு எப்ப வர்றாரு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் 5 கன்னிகைகள் போல நாங்கள் எண்ணெயோட, பரிசுத்தத்தோட, அபிஷேகத்தோட, வேதத்தோட, உபவாசத்தோட கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாய் காத்து கிடந்து அவர் எப்ப வர்றார் என்று காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப திடீரென்னு அவர் வந்துட்டாரு. தயாரா இருந்தவர்கள் உள்ளுக்கு போனாங்க. அஞ்சு கன்னிகைகள் சொல்றாங்க, எங்களுக்கு தர முடியாது, நீங்களா தான் உங்க விசுவாசத்தை கட்டி எழுப்பணும். பாஸ்டர், என் மனைவி சர்ச்சுக்கு வர்றா, என் புருஷன் சர்ச்சுக்கு வர்றாரு, அது போதாது தம்பி, நீயா வந்து இயேசுவுக்குள்ள வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமென். இது உங்களுடைய உங்களுடைய பொறுப்பு. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. பாஸ்டர், என் மனைவி நல்ல ஒரு ஜாப் பண்ற மனைவி, நீங்க என்ன செய்றீங்க? நான் வைன் ஷாப்ல போய் கொஞ்சம் அடிச்சுட்டு வந்துடுவேன், அது எனக்கு ஜெபம் பண்ணும். அப்படி வாழ முடியாது. மற்றவங்களை நம்பி அவங்க எண்ணெயில வாழாதீங்க. உங்க எண்ணெய எப்பொழுதும் ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அவங்க எப்படியோ போய் ராத்திரி என்ன வாங்கிட்டாங்க, ஆனாலும் கதவு மூடப்பட்டதே. ஆமென். கொடுக்கிற நேரத்துல ஆண்டவருக்காய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். They went in the night. எப்படியோ போய் அங்கங்க கதவை தட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா மணவாளன் கதவை மூடிட்டாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த 5 கன்னிகைகள், புத்தி உள்ள கன்னிகைகளின் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்வது என்னவென்றால், ஏதோ ஒரு காரியம் எங்க வாழ்க்கையில அந்த ஒரு பிழையாய் காணப்படலாம். ஏதோ ஒரு காரியம்
அந்த காரியத்தை நாங்க ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவருக்காய் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எந்த நேரத்துல மணவாளன் வந்தாலும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. நல்லா கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. தேவனை அறிந்தும் சபைக்கு போகாம அவங்க இஷ்டப்படி வாழ்றவங்க இந்த புத்தி அற்ற கன்னிகைகளுக்கு வாசிங்க. தேவனை அறிந்திருந்தும் ஆலயத்துக்கு தவறாமல் வந்தும் எந்தவித மாற்றமே கிடையாது. உங்க வாழ்க்கையில வாரம் வாரம் வர்றீங்க, பாட்டு பாடி வசனம் கேட்டு காணிக்க போட்டு போறீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒரு மாற்றமே இல்லை. அதுதான் 5 புத்தியற்ற கன்னிகைகள். வாசிங்க. எந்தவித மாற்றமும் ஆயத்தமும் இல்லாத செயலற்ற பெயர் கிறிஸ்தவர்களே இந்த 5 புத்தியற்ற கன்னிகைகள். ஞானஸ்நானம் எங்களை மாற்றாது, பரிசுத்த ஆவியானவர் எங்களை மாற்றுகிறார். ஆமென். ஹalleluya. நான் சொல்றத கவனமாய் கேளுங்க. ஞானஸ்நானம் என்னை மாற்றாது. தண்ணீல போறதுனால நீ கிறிஸ்டியனா மாற முடியாது தம்பி. பரிசுத்த ஆவியினாலதான் நீ உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவனாய் மாற முடியும். ஆமென். ஹalleluya. கையுள்ளவர்கள் தட்டி. தண்ணீல போறது எங்களை மாற்றாது. நாங்க கன்வெர்ட் ஆயிடுறோம். கன்வெர்ட் ஆறது கல்யாணம் கட்டுறதுக்கு, ஆனா பரிசுத்த ஆவியானவர் எங்களை மாற்றுறது 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாய் இருப்பதற்காக. கையுள்ளவர்கள் தட்டி ஆண்டவரை சத்தமாய் மகிமைப்படுத்துங்க. ரிலிஜன் நீங்க ஒரு மதத்தினால மாற முடியாது. பரிசுத்த ஆவியினாலதான் நாங்கள் மாற முடியும். தம்பி, நீங்க அஷரா இருக்கலாம், ஆனா வீட்டுல போய் பைபிள் படிக்கிறதுல, ஜபிக்கிறதுல, ஆல் நைட் பிரேயருக்கு வர்றதுல, வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு வர்றதுல ஒரு ஜப வாழ்க்கை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வந்து அட்டென்ஷன், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, சனிய மாதிரி வாழ்றது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சட்டையெல்லாம் போட்டுட்டு அட்டென்ஷன். இது உன்னை புத்தியற்ற கன்னிகைகளுக்குள்ள கொண்டு போய்விடும். ஞாயிற்றுக்கிழமை போதாது, வெள்ளிக்கிழமை ஜபம், கேசல், உபவாசம், ஆல் நைட் பிரேயர், இப்படி வந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில எண்ணெய் அதிகரிச்சு கொண்டே இருக்கும். எண்ணெய் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடாது. எத்தனை பேர் சிகரெட் குடிச்சிட்டு பிலீவர் தான், மெதுவா மின்ட் வாங்கி வாயில போட்டுட்டு சப்பிட்டு வர்றது. ஏன்னா ஸ்மோக் ஸ்மெல் வராது. இது 5 புத்தியற்ற கன்னிகைகள். ஏதோ ஒரு காரியம் மிஸ் ஆகுது, அதுதான் அந்த அபிஷேக எண்ணெய். சபைக்குள்ள உண்மையான விசுவாசிகள் இருக்கிறாங்க, சபைக்குள்ள பெயர் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். 1வது வாசிங்கம்மா, உண்மையான சபையோட குடும்பத்தோட வர்றது. ஏன்னா எல்லாரும் போறாங்க, நம்மளும் போலாம். வாங்க, நீங்க வந்தா தான் மாற முடியும். ஆனா அதுல வர்றதுனால நாங்க கிறிஸ்தவங்க நெச்சுக்கொள்ளாதீங்க. ஆவியில தொடப்பட வேண்டும்.
இரண்டாவது பாருங்க, தங்கள் நண்பர்களை பார்க்க வருவது சபைக்கு. சில பேர் சர்ச்சுக்கு வர்றது ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு போயிடலாம். சில பேர் சர்ச்சுக்கு வர்றது பொண்ணு பார்க்க, பையன் பார்க்க. அங்க சொல்லி வச்சிருவாங்க, அந்த பொண்ணு 7வது சீட்ல உட்கார்ந்துருக்கும், 3வது சேர்ல. இப்படி நான் பிரசங்கம் பண்ணைக்க பார்ப்பேன். அங்க இருந்து இங்க கை காட்டுவாங்க. அதுதான். அப்ப பையன், நான் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணா அவன் அங்க இருந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறான். தம்பி, இதனால நீ கிறிஸ்தவன் கிடையாது. 3வது, பாடல்கள் மற்றும் இந்த சவுண்ட் விரும்புகிறதுனால நான் சர்ச்சுக்கு வர்றேன், அது கிறிஸ்தவன் கிடையாது. 4வது, நீங்களும் நல்லா ட்ரெஸ் பண்றீங்க, நானும் நல்லா ட்ரெஸ் பண்ணி வர்றேன் சர்ச்சுக்கு, மனமாற்றம் வராது. 5வது, ஏதோ ஒரு குற்ற உணர்வு, சர்ச்சுக்கு போகாட்டி பாஸ்டர் ஏதாவது சொல்லுவாரு ஏன் வரலன்னு, அதனால போயிட்டு வந்துடலாம். குற்ற உணர்வுல வர்றதுனால கிறிஸ்தவனா மாற முடியாது. 7வது, கடமை காரணமாக, கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், மனைவி சொல்லுது, புருஷன் சொல்றாரு போகணும், அது எங்களை கிறிஸ்தவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் மாற்றாதே. ஆலயத்துக்கு போனா ஏதாவது நடக்கும் என்று சொல்லி வர்றதுனால கிறிஸ்தவர்களா மாற முடியாது. உண்மையான கிறிஸ்தவர்கள் காலையில எழும்பி அப்பாவுடைய பாதத்துல, ஆண்டவரே உம்மை உயர்த்த இன்னைக்கு குடும்பமாய் நான் போறேன். That is the real meaning of a true believer. Hallelujah. We hope you are blessed by this message. Please do follow Reverend Paul Thangaya and Reverend Sammy Thangaya on Instagram for more such powerful message clips. If you have a prayer request, you can email Reverend Paul Thangaya at tigerforjesus@hotmail.com. Full Gospel Assembly of God Church meets at 3 locations: FGAG Kannuru, FGAG Indranagar, and the FGAG Prayer and Retreat Center. If you'd like to support this ministry, you can send in your offerings via GPay or PhonePay to 98864 11111, or you can also scan the QR code.